ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷன்ஸ் கிளிப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மருதாணி ஏன் வைக்கணும், எந்த கிழமையில் வைக்கணுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, எங்கள் பாப்பா மருதாணி வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டுச்சு. ஸோ எங்கள் வீட்டு முன்னாடியே இருக்குது, அதனால் சரி பறித்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு பறித்தோம். கூடவே எங்கள் பாப்பாவும் பையனும் ஹெல்ப் பண்ணாங்க. மருதாணின்னு சொன்னாவே எந்த பெண்களுக்கு தாங்க பிடிக்காது. வீட்டில் எல்லாரும் அப்போ அரைச்சி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக வச்சுப்போம். யாருது அதிகமாக செவந்திருக்குன்னு பார்த்து போட்டி போடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் கோன் ஆகிடுச்சிங்க. ஆனால் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது ஸ்கின்னுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஆனால் இந்த மருதாணி தலை எந்த ஒரு அலர்ஜியும் ஆகாதுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமானது. ஒரு முறை வச்சிட்டா அது உள்ளங்கையில் 10 நாளைக்கு அப்படியே இருக்கும். நகங்கள்ல எல்லாம் 2 மாதத்துக்கு அப்படியேவும் இருக்கும். பௌர்ணமி நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு பிறை அப்படி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நகம் வளர வளர அந்த ஷேப் மாறிட்டே இருக்கும். பார்த்தீங்களன்னா கை கால் விரல் நகத்துலலாம் சிலருக்கு ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சை வருங்க. இந்த மருதாணி வைக்கிறதுனால அந்த பூஞ்சையெல்லாம் வராமல் தடுக்கலாம். நம்மளுடைய கையில் வச்ச உடனே சிலருக்கு சிகப்பாகும், சிலருக்கு ஆரஞ்சு கலரில் வரும். சீக்கிரமாக எடுத்துகிட்டா ஆரஞ்சு கலரில் வரும். பட்டு சிலருக்கு டார்க் ரெட்டாக வரும். அது அவங்களுடைய உடம்பு நிலையை பொறுத்து தாங்க. மருதாணி ஏன் செவக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு ஆட்டோசைனின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. அதனால தான் நம்மளுடைய தோல் சிகப்பு நிறமாக மாறுது. மருதாணி சிலருக்கு கையில் வச்சா கருப்பு நிறமாக ஆகும். அது ரொம்ப பித்தமாக இருக்குது, அதனால் அப்படி மாறிடுச்சின்னு சொல்லுவாங்க. மருதாணி தோலினுடைய மேல் அடுக்கில் போய் அந்த இறந்த திசு அடுக்கில் நிறத்தை மாற்றுங்க. அந்த நிறம் மாறிய இறந்த திசு மெதுவாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு கருப்பாக மாறும். அதனால தான் சிலர் கைக்கு வச்சா கருப்பு நிறத்தில் இருக்கும். மருதாணி எந்த கிழமையில் வைக்கலாம் அப்படின்றதும் இருக்குங்க. அதுக்கு சரியான உகந்த நாளில் வச்சா தான் ஐஸ்வர்யம் பெருகும், மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்றது ஒரு இது. அது என்னென்ன கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா, வியாழன், வெள்ளி, ஞாயிறு, அந்த 3 நாளில் நம்ம வைக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி, தசமி, ஏகாதசி, துவாதசி திதிகள்லேயும் பெண்கள் மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த மருதாணி செடியை எந்த திசையிலனாலும் வைக்கலாங்க. இது தோஷம் இல்லாத செடி. நம்மளுடைய கையில் மருதாணி சிவப்பாக இருந்ததுன்னா அதை பார்த்து யமன் கூட ஓடி போயிடுவானுங்களாம். ஏன்னா அது மகாலட்சுமியினுடைய அம்சம் இல்லைங்களா. நம்மக்கிட்ட யமன் வந்தாலும் நம்ம கையில் அந்த செவந்து இருக்கிற மருதாணியை பார்த்து அது திரும்பி போயிடுவார் அப்படின்றது ஒரு ஐதீகங்க. அதனால் அந்த மருதாணி சிவப்பு மறைய நம்ம வச்சுட்டே இருக்கணும். இது உடல் நலத்துக்கும் நல்லது, நம்மளுடைய ஆயுளையும் நீடிக்குங்க. மேலும் மகாலட்சுமியும் தங்கும், அதாவது ஐஸ்வர்யமாக இருக்கலாம். நம்மளுடைய வீடு செல்வ செழிப்பாக இருக்குங்க. என்னுடைய கை பாருங்கள், நல்லாவே செவந்திருக்கு. கொஞ்ச நேரம் தாங்க வச்சேன், வெறும் இலையை தான் அரைச்சேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.